நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு இந்த நாட்டோட லா அண்ட் ஆர்டரை கடைபிடிக்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் இன்னைக்கு ரொம்ப தகுதி உள்ள ஆளா மாறி இருக்கீங்க. நீங்க சட்டத்தோட காவலர்களா ஆயிட்டீங்க. இந்த அகாடமி உங்களுக்கு நிறைய தந்திருக்கு. ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க நாங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன். நான் உறுதி எடுத்துக் கொள்கிறேன். நான் பாரதம் மற்றும் பாரதத்தில் உள்ள சட்ட திட்டங்களால் உருவாக்கப்பட்ட இந்த துறையில் பக்தியோடவும் நேர்மையோடவும் செயல்படுவேன். நான் உங்க எல்லாருக்குமே ஒரு வாக்கு தரேன். நான் இந்த போலீஸ் அகாடமிய என்னை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு எப்பவுமே நேர்மையை நடக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பேன். போலீஸ் ஸ்டேஷன்ல பூட்டா? ஆம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மத்த போலீஸ்ல எங்க? மேடம், நான் போய் பார்த்துட்டு வரேன் மேடம். சந்தியாக்காவோட பெருமைய இன்னைக்கு முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம். வேலைக்காரன் எடுப்படி விளக்கு வச்ச வண்டி பங்களாவும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கிடைக்குங்க. பெரிய பங்களாவும் கிடைக்கும். ஆமா மீனாட்சி, உன்னோட பேராசைக்கு எல்லையே கிடையாது போல இருக்கே. பால் கிடைச்சாலே போதும். ஆனா நீ பசுமாடையில கனவு கண்டுட்டு இருப்ப. ரொம்ப எல்லாம் அலையாத. பங்களால எதுவும் கிடைக்காது. என்ன கேட்டா அத்தையோட வாயில குலாப் ஜாமுன் தான் போடணும். உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. என் கடைக்கு நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க. நான் போனாதான் நல்ல டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். அதனால என்னதான் எதிர்பார்ப்பாங்க, நான் போயே ஆகணும். நான் போய் மீனாட்சி நில்லு. இப்ப நீ எங்க போற? வந்த கஸ்டமர் அங்க கொஞ்சம் பாரு. மாங்காய் மேலயும் கத்தி மேலயும் கவனம் செலுத்து. அங்க பாரு, அது எவ்வளவு நேரமா ஊறிட்டு இருக்கு. நீ எப்ப வந்து அதை செஞ்சு முடிப்பேனே தெரியல. ஐயோ கவலைப்படாதீங்க மேடம், உங்களுக்காக நான் மாங்காவையும் கட் பண்ணி தந்துடுறேன். நீங்க வெறும் பேண்டேடுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி வைங்க. ஏன் யாருக்காவது அடிப்பட போதா என்ன? பேண்டேட் எதுக்கு வேணும்? ஒருவேளை எனக்கு எங்கேயாவது அடிப்பட போதா? இங்கயா கையிலயா இங்க காலையா? மேடம் விடுங்க, நம்ம எப்பயுமே நல்லதை மட்டும் தான் நினைக்கணும். நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாங்காவை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வெட்ட ஆரம்பிச்சிருவேன். கவனம் மட்டும் கொஞ்சம் செதற ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் கத்தி தன்னோட வேலையை காட்டிடும். அதனால நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயோ, முதல்ல மாங்காயை வெட்டுப்பா. நீங்க ஒருவேளை கையை வெட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கடற்கடன் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துருவேன். எதுக்கும் கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல. ஆமா ஆமாங்க. இந்த மாங்காவை கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுறேன். என்ன அங்க பாருங்களேன், ரொம்ப அழகா மாங்காயை வெட்டுறான். இவனை பார்த்தா மாங்காய் வெட்டுறதுல கை தெரிந்தவ மாதிரியே இருக்கு. அதான் மிஷின் மாதிரியே அப்படியே படப்படன்னு வேலை செய்யறான். இனிமே எல்லா வேலையும் அப்படியே நிம்மதியா தன்னால நடக்க ஆரம்பிக்கும். எப்படியே கையில இருந்த சனி என் கையை விட்டு கீழே இறக்கிட்டாத்த எனக்கு சந்தோஷமா இருக்கு.
ஸ்டேஷன் போட்டு போட்டிருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்களா? வணக்கம் மேடம். ஜெய்ஹிந்த் மேடம். ஜெய்ஹிந்த் மேடம். ஜெய்ஹிந்த் மேடம். ஜெய்ஹிந்த். நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல மேடம், சும்மா அப்படியே டீ குடிக்க வந்தோம். இங்க பாருடா, மேடம்க்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடு. ஸ்டூல் எடுத்து போடுப்பா. அந்த எடுத்து போறேன் சார். போலீஸ் ஸ்டேஷன் ஏன் போட்டிருக்கு? என்ன பண்றது மேடம், கட்டாயம். கட்டாயமா? என்ன கட்டாயம்? எஸ்பி இருக்காரு, அவர் தான் போலீஸ் ஸ்டேஷனை பூட்டி வச்சிருக்காரு. எஸ்பி சாரா? ஐயோ மேடம், இந்த எஸ்பிக்கு அர்த்தம் சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் இல்ல. இந்த எஸ்பியோட அர்த்தம் சோமேஸ்வரன். இந்த பாருங்க மேடம், கடந்த 10 மாசமா இந்த ஏரியாவே அவன் காலடியில புதஞ்சு கிடக்கு. சோம், போலீஸ் எதுவுமே செய்யலையா? சரி, இது வரைக்கும் ஏன் உன் மேல நடவடிக்கை எடுக்கல? மேடம், போன முறை வந்த ஏஎஸ்பி சார் கூட நடவடிக்கை எடுத்தாரு, உடனே அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். முதல் நாளே ஏன் தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கிறீங்க? நீங்க வேற எங்கேயாவது ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்களே. ஆமா மேடம், அந்த போலீஸ் ஸ்டேஷனோட சாவி சோமேஸ்வர் கிட்ட தான் இருக்கு. அவர் நினைக்கும் போது தான் பூட்டை வந்து திறப்பாரு. ரொம்ப நன்றி உங்களோட அட்வைஸ்க்கு. நான் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன். சரிங்க மேடம். சரிங்க மேடம். சரிங்க மேடம். பாத்தீங்களா சார், இந்த மேடம் சரியான பயந்தாங்கோலியா இருக்காங்க. இவங்க இந்த முள்ளு பாதையை விட்டுட்டு மலர் பாதைக்கு ஓடிட்டாங்க. நான் வேணா ஒன்று சொல்லிட்டா, மல்லிகைப்பூ வச்சிருக்கிறவங்களாம் முள்ளு பாதையில் எப்படி போக முடியும்? கரெக்டாக சொன்னீங்க. சோமேஸ்வரன் நான் சொன்னதும் கரெக்டு தான். பொண்ணுங்களுக்கு இந்த காக்கி யூனிஃபார்ம் நல்லா இல்லை தான். ஆம்பளைங்களுக்கு இணைய தைரியமும் இல்லை, பலத்திலையும் அவங்களுக்கு ஈடாக முடியாது. கடைசியாக சோமேஸ்வரனை தான் ஜெயிச்சாரு. நான் பெட் கட்டின பணம் போயிடுச்சு. இல்லை சார், நானும் தப்பிச்சிட்டேன். ஏன்னா நான் வெறும் 100 ரூபாய்க்கு தான் பெட் வச்சிருக்கேன். நான் ஒன்று சொல்லட்டா? இந்த முறை சோமேஷ் அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க, போன முறை மாதிரி இந்த தங்க விலையெல்லாம் தராம வீட்டு உபயோக சாமான் ஏதாவது தர சொல்லுங்க. எந்த ஆபீசர் வந்தா என்ன போனா என்ன, நமக்கு சோமேஸ்வர் அண்ணனுடைய அருள் கிடைச்சா போதும். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எதையாவது எதிர்பார்க்கறதே சுத்த வேஸ்ட் தான். ஆஃபீஸர் சார் சொல்லியிருக்காரு, டீம்ல இருக்கிற எல்லாரையும் ஒன்னா இழுத்துக்கிட்டு வேலை பார்க்கறது ஒரு நல்ல ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு சொல்லியிருக்காரு. டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நம்பிக்கை அளிக்கணும். இந்த டீம் தான் என்னோட சக்தியை மாற்றணும். ஆனால் இங்கே இருக்கிற இந்த மாதிரி ஸ்டாஃபை மாற்றுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அட என்னப்பா, நம்ம சோமேஸ்வர அண்ணனுக்கு முதல்ல ஃபோனை பண்ணுங்க. இந்த சுட்டு எரிக்கிற வெயில்ல வெளியில உட்கார வேண்டியதா இருக்கே. சரி. சோமேஸ்வரண்ணா வணக்கம். நல்லா இருக்கேண்ணா. நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டாக போச்சுண்ணா. அதான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேடம் பயங்கர புத்திசாலி, சொன்ன உடனே டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் இப்போ உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனே திறந்து விடுங்கண்ணா. மத்தியான நேரம் இல்லையா, அதான் வெயில் பயங்கரமாக அவசரப்பட்டு இருக்கோம். சரி. ஓகே. ராம், சோமேஸ்வரன் வராரு, இன்னைக்காவது நல்ல டீயா போடுறா. யார் அந்த ஆளு? அவரை நான் பார்த்தே ஆகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க மேடம், மாங்காவை ஃபுல்லா கட் பண்ணிட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே பண்ணி கொடுத்துட்டேன். பரவாயில்லையே.
இந்த மாங்காய் கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் மேடம். அதனாலதான் எடுத்து தனியா வச்சிருக்கேன். இந்த மாங்காய் சரியில்லை, இதுல ஊறுகாய் போட முடியாதுன்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லு. அது சரி, இப்பதான் எனக்கு புரியுது. இத நீ கொஞ்சம் வெட்டி எடுத்து அது மேல அப்படியே உப்பு தூவி நல்ல நக்கி தின்னியா? சொல்லு. என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேலை செய்யற இடத்துல நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டேனே. அது மட்டும் இல்லாம பச்சை மாங்காய் சாப்பிட்டா பித்தம் தான் பிடிக்கும். நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் வெளுப்பாயிடும். என்னப்பா சொல்ற நீ? நிஜமாவே மாங்காய் சாப்பிடுறதுனால இப்படி நடக்குதுல்ல? அதாவது 4-5 மாங்காய் சாப்பிட்டா நீ சொல்ற மாதிரி நடக்குதுல்ல? சொல்லு பாப்போம். ஐயோ மேடம், 4-5 மாங்காய்லாம் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுல பித்தம் பிடிச்சு அப்படியே வயிறை கலக்கி விட்டுரும். இது பண்ண? ஐயோ, நீ சொல்றது உண்மையா? ஆமா. ஐயோ கடவுளே, இப்ப என்ன ஆகும் மீனாட்சி? உன் கதை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ரத்தம் எல்லாம் வெள்ளை வெள்ளையே ஆயிட போகுது. உன்னை இனிமே யார் பார்த்துப்பாங்க? உனக்கு ஒண்ணு தெரியுமா? காலையில இருந்து என் வயிற்றுக்குள்ள சும்மா கொட கொடன்னு ஒரே சத்தமா இருக்கு. ஃபேக்டரி ஓபன் ஆயிடுச்சு போல இருக்கே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏ மீனாட்சி, ரொம்ப கவலைப்படாத. நீ அப்படியே மேல ஒண்ணும் போயிட மாட்ட. மாம்பழ சீசன்ல மரத்துல இருக்கிற எல்லா மாங்காயையும் ஒன்னா பறிச்சு திங்கிறவ நீ. ஏதாவது அவரதா இருந்தா பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஆயிருக்கணும். இனிமே என்ன ஆக போகுது? தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டு. அப்படின்னா மாங்காய் சாப்பிட்டா எனக்கு எதுவும் ஆகாது இல்லையா? அட, என்னம்மா நீங்க பண்றீங்க? என்னம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்கிட்ட கொடுங்க, நான் சுத்தி தரேன். என்ன சொன்ன? நான் சுத்தி தரேன்னு சொன்னேன். ஆண்டவா ராமா, இந்த வயசுல இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றது நல்லாவா இருக்கு? நான் எதுக்காக இருக்கேன்? கொடுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். கொடுங்கம்மா, நான் பண்றேன். கொடுங்க. இவ ரொம்பவே ஓவரா எல்லாத்துக்கும் ஐஸ் வைக்கிறேன் அத்தைக்கு. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். எனக்கு கையில பண்ணிதான் பழக்கம். என் கை கால் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். விடு. ஐயோ இல்லம்மா, என்ன செய்ய விடுங்களேன். லக்ஷ்மன், என்னோட அத்தை இருக்காங்கல்ல, அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் வேலை வாங்க மாட்டாங்க. அப்படியே உனக்கு வேலை செய்யணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா அங்க கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் இருக்குல்ல, அது மேல அப்படியே மஞ்சளையும் உப்பையும் தடவலாம்ல லக்ஷ்மணா. லக்ஷ்மன் இல்ல, லட்சுமன். அம்மா, பெட்டி கொண்டு வந்திருக்கோம். இதை எங்க வைக்கிறது? என்ன போலீஸ் வந்திருக்கு? அதோட பெரிய பெரிய பெட்டியெல்லாம் வேற கொண்டு வந்திருக்காங்க. ஐயோ, என்னத்த இவ்வளவு பெரிய பெட்டியில வந்திருக்கு? அத என்ன பார்க்கலாம் வாங்க. கடவுளே, என்ன இது? சந்தியா மேடம்காக கொண்டு வந்தோம். இதை எங்க வைக்கிறது? அட, அது அங்க வச்சிருங்க. குடிப்பா. போங்க. அங்கதான் அங்கதான், அங்க வைங்க. ஐயோ, இன்னொன்னு வேற அத்தை. அத இங்க வைங்க. ஐயோ, பாத்தீங்களா அத்தை, எவ்வளவு பெரிய பெரிய பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு. இதுக்குள்ள என்ன இருக்கும்? இது என்னது? நான் திறந்து பார்க்கறத கொஞ்சிக்காதீங்க. பேரு பலக. திருமதி சந்தியா அவர்கள் IPS. பரவாயில்லையே, இத கவர்மெண்டே கொடுத்து அனுப்பியிருக்கத்த. பரவாயில்லையே, இனிமே கவர்மெண்ட் இந்த மாதிரி நிறைய பொருளை வீட்டுக்கு அனுப்பிட்டே இருக்கும் போல இருக்கத்த. அத்தை, இனிமே இந்த கவர்மெண்ட் நமக்கு என்னெல்லாம் தரப்போதோ எனக்கு தெரியல அத்தை. எனக்கு என்ன தோணுதுன்னு அத்தை, பேசாம நம்ம வீட்டுல நம்ம இப்பயே ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சுக்கணும் அத்தை. ஏன்னா எவ்வளவு சாமான் வரப்போதோ யாருக்கு தெரிய போகுது. அத என்கிட்ட கொடு. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அத கொடு. ஆனா அத்தை, இடத்துக்கு ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும். இவ்வளவு பெரிய பெட்டியில எங்க வைக்கிறது? ஐயோ மேடம், இடம் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இந்த பெரிய பெரிய பெட்டியில மேடத்தோட பொருட்கள்லாம் நிரப்புறதுக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, மேடத்தோட பொருள்லாம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் கடகடன்னு பேக் பண்ணிடுறேன். சாமான்ல எதுக்கு பேக் பண்ணணும்? ஐயோ என்னம்மா நீங்க, மேடம் அங்க சர்க்கியூட் ஹவுஸ்க்கு போய் தான் தூங்கணும். அங்க சர்க்கியூட் ஹவுஸ்ல பெரிய பிரம்மாண்டமான 6-7 ரூம் இருக்கிற பங்களாவை கொடுப்பாங்க. அங்க போகணும்னா இந்த பொருள்லாம் எடுத்துட்டு போகணும்ல. இல்ல, என்னோட மருமக ஏன் அரசாங்க வீட்டுல இருக்கணும்? அவளுக்கு தான் இங்க சொந்த வீடு இருக்கே. அவ அங்க எதுக்காக போகணும்? அது சரிதாம்மா, வீடு கண்டிப்பா இருக்குதான். ஆனா அரசாங்க அதிகாரி ஆயிட்டா எங்க போவாங்க? அங்க இருக்கிற பெரிய பங்களாவுக்கு தான் போவாங்க. மேடமும் அங்கதான் போகணும். உங்க கையில ஒரு பேர் பலகை இருக்கே,
அதை எடுத்துட்டு போய் மேடத்தோட வீட்டு வாசல்ல நான் மாட்டிடுவேன். எல்லா ஊர்ல இருந்தும் மேடத்தை பார்க்க வருவாங்க. அந்த போர்டை பார்த்தா தானே மேடத்தோட வீடு இதுதானே புரியும். சூர்யா, புது நாடகம் ஆரம்பிச்சிருச்சு மீனாட்சி. அதுவும் டிக்கெட்டே வாங்காம புது மசாலா வந்திருக்கு. ஜாலியா இருக்க போகுது. எங்க போய் தொலைஞ்சுங்கடா? அண்ணா நினைக்கிறேன். போலாம். வந்துட்டீங்களா? நீங்க எங்க மரியாதையை காப்பாத்திட்டீங்க. இன்னைக்குன்னு பார்த்து சரியான வெயில், நடு ரோட்ல நின்றுட்டு இருந்தோம். அண்ணன் நீங்க சாவியை கொடுத்தீங்கன்னா இந்த கதவை அப்படியே திறந்துருவேன். இந்த ஸ்டேஷன்ல நீங்க எல்லாருமே சந்தோஷமா தானே இருக்கீங்க? எல்லாம் உங்க அருளால தானே. ஐயோ அண்ணே, இன்னைக்கு உங்களை பார்க்க சும்மா பிரம்மாண்டமா இருக்கீங்க அண்ணே. கைய தட்டுங்க. அட என்னப்பா, இன்னைக்கு நீ ரொம்ப பழைச்சுட்டு இருக்க. அது வேற ஒண்ணும் இல்லைண்ணா, எனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணமா? உன் வாழ்க்கைய நீயே அழிச்சுக்கிட்டியா? சீக்கிரமா பூட்ட தரடா டேய். அண்ணா நன்றி. நன்றி மேடம். வரேன். இது உங்க ஸ்டேஷன்னா? வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ணா இதுல உட்காருங்க. தொடச்சிட்டேன், உட்காருங்க. இருங்க வரேன். அண்ணா தண்ணி குடிங்கண்ணே. இதை ஏன் எடுத்துட்டு வந்த? மினரல் வாட்டர் எல்லாம் இல்லையா? எடுத்துட்டு வரேண்ணே. ஃபேன் என்ன மேல தொங்குற ஃபேன் ரிப்பேர் ஆயிருச்சு, அதனால இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த ஃபேனை சரி பண்ண வேண்டியதானே? பணம் நான் தரேன். என்ன ஏன் தான் இப்படி பண்றீங்களோ? என்னப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டிய வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போனியா இல்லையா? ஹனிமூன் போறதுக்கு ரெடி ஆயிட்டேன். ட்ரெயின் டிக்கெட் கூட புக் பண்ணிட்டேனா? ஆடா நீ ஏன்ப்பா ட்ரெயின்ல போகணும்? நீ ஃப்ளைட்ல போ. ஏன் நீ டென்ஷன் ஆகுற? நான் பணம் தரேன், புரிஞ்சுதா? சரிங்கண்ணே. அண்ணா இந்தாங்கண்ணே. அட என்ன எப்படி கண்ணை பிதிக்கிட்டு பாக்குற? என்ன திங்க போறியா? அட என்னண்ணே, அப்படியே உங்களை பாக்குறதுக்கு சினிமா ஹீரோ மாதிரி இருக்கீங்கண்ணே. நான் வில்லையா, நிஜ வாழ்க்கையோட வில்லன். உங்களை மாதிரி வெட்டியா உட்காந்து திங்கிறவன் இல்ல. உங்களை மாதிரி எனக்கு அரசாங்க வேலையா இருக்கு. 4-5 பேரோட எலும்பு உடைக்க வேண்டி இருக்கு. அப்படி எலும்ப உடைச்சாதான் அது எனக்கு பெருமை, புரிஞ்சுதா? இந்த மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சரி சரி இந்தாப்பா. இங்க புதுசா ஒரு போலீஸ் ஆபீசர் வந்திருக்காங்கல்ல, அந்த ஆபீசரை நான் ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்க. என் சார்பா அவங்களுக்கு இந்த வலையில பரிசா கொடுத்துரு. அவங்க கிட்ட இத போட்டுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்க சொல்லு. ரொம்ப போராட்டம் எல்லாம் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களால இங்க நிம்மதியா வாழ முடியாதுன்னு சொல்லி வச்சிரியா? என்கிட்ட வச்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் நேரா தெரியும்ல. அதான் தெரியும், இல்லைன்னா டிரான்ஸ்பர் ஆயிரும். தட்டுங்க கைய.
உங்கள் விஜய். வளையல் போடுற கைகள்லாம் பலவீனமா இருக்கும்னு நினைக்காத. ஏன்னா அந்த கைக்கு விலங்கு மாட்டவும் தெரியும். இந்த இடத்துல சேரை கால் வைக்கிறதுக்காக வைக்கல, உட்கார்றதுக்காக தான் வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கீங்க போல இருக்க. இங்க பாடுறா, இந்த போலீஸ் ஆபீசர் சினிமாக்காரி மாதிரி இருக்காங்க. சினிமாவுல வர்ற டயலாகையே என்கிட்ட பேசுறாங்க. ஏப்பா, நீதான் சினிமா பைத்தியமாச்சே. உன்னோட மேடம் இப்போ எந்த படத்தில் இருக்கிற டயலாக் அடிச்சாங்கன்னு சொல்லு பார்க்கலாம். கீழே இறங்க. டேபிளை விட்டு இப்ப கீழே இறங்க. இறங்கிடுறேன், அதுக்கே எப்படி கோவப்படுறீங்க? இன்னைக்குதான் வந்திருக்கீங்களா இருக்கு மேடம்? என்னோட சட்டத்துக்கு முன்னாடி உங்களோட சட்டம் இவ்வளவு சின்னதா இருக்கு. சினிமால வர டயலாக் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏன்னா கம்பி என்னும் போது உன்கிட்ட நிறைய டைம் இருக்கும். சட்டத்தை மீறினதுக்காகவும் முழுசா போலீஸோட டைமை 38 நிமிஷம் வேஸ்ட் பண்ணதுக்காகவும் உன்னை அரெஸ்ட் பண்றேன்.